அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு பதட்டமாக தான் இருக்குது. இந்த வீணா போன விஜய் அரசியலுக்கு தான் தமிழ்நாட்டை திருத்தணும், தமிழ்நாட்டை மாற்றணுங்கிற எந்த விதமான அவசியமானது எங்கேயுமே ஏற்படவே இல்லை. ஆனால் அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய பேராசைக்காக தமிழ் சினிமாவை சோழி முடிச்சு போட்டு யாரையுமே வளர விடாமல், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் ஒரு மாஃபியா கும்பலை திட்டமிட்டு இறக்கி ஒரு மாயை கட்டமைச்சு வச்சுக்கக்கூடிய விஜய் அவர்கள் அப்படி நம்ம அரசியல் காலத்துக்கு இதே மாயை உருவாக்கிறாங்கிற நப்பாசையில் வந்தார். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அரசியலுக்கு இவர் பிரச்சாரத்துக்கு வெளியில் மொத்தத்திலே 5 முறை வந்திருக்காரு. ஒரு மிஞ்சி கூட 10க்குள்ளே தான் இருக்கும். இந்த 10க்குள்ளே வரும்போதே ஒரு பெரிய நெரட்டிவ் செட் பண்ணுறாரு. என்ன நெரட்டிவ் செட் பண்ணுறாரு? டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்படி இந்த கரூர் நடக்கக்கூடிய அசம்பாவிதத்திற்கு கொஞ்சம் கூட துளியும் கூட நெஞ்சிலே ஈரம் இல்லாமல், மனசாட்சி இல்லாமல், தான் மீது இருக்கிற தவறை கொஞ்சம் கூட கண்டுக்கிடாமல் அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டார். நடந்த ஒரு சம்பவம், அவர் வெளியில் பிரச்சாரம் பண்ணுறது 3வது பிரச்சாரத்துக்கு தான் அவர் போகிறார். கிட்டத்தட்ட 3வது நாள் அப்படிதான், 3 நாள் குழந்தை. நீங்கள் வாரத்தை கணக்கு வைக்க வேண்டாம், அவர் நாட்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. 3 நாள் குழந்தை. இந்த 3 நாள் குழந்தையா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருக்கு சரியாக கண் பார்வை விசுவல் இருக்காது, குழந்தையா எடுத்துக்கோங்க, விசுவல் இருக்காது, கைகால் அசைவு இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த கெட்ட குணம் இருக்குது தெரியுமா, இந்த கெட்ட குணத்தை என்ன பண்ணுறாரு, நேரடியாக டிஎம்கே ஆளுக்கு உள்ளே இறங்கிட்டாங்க, எங்கள் மேலே தப்பே இல்லைங்க மாதிரி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாரு. அப்படி அவ்வளவு பெரிய பார்க்கறதுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் அவரை பார்க்க கூட நேரம் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை எடுத்துரைத்து சொல்வதற்கான அந்த இளைஞர்கள் ஈடுபட்டார்களா? வாட்டர் பாட்டில் வீசுறது ஓகே, தேங்காய் பாட்டில் தேங்காய் வீசுவது ஓகே, ஆனா காலனி வீசுவதற்கான காரணம் என்ன? அப்பனா கிட்டத்தட்ட 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருக்காரு. அரசியலுக்கு 3 நாள் தான் வந்திருக்கார் பிரச்சாரம்னு பார்த்தா. 30 வருஷமாக சினிமாவில் நடிச்சிருக்காரு, 60க்கும் மேற்பட்ட திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அப்பனா அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு எவ்வளோ நேரத்து செட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு ஆள் கையை பிடிச்சி எந்திரிச்சு ஒன்றும் பண்ண முடியல. இல்ல தண்ணி தூக்கி போட்டார். கேட்டது அவருக்கு என்னன்னு புரியல, நடக்குதுன்னு. அவரு நாங்களும் இங்கிட்ட இருந்து வாட்டர் கேன் எம்டி கேன்ல தூக்கி அவர் மேல அடிக்க ஆரம்பிச்சாங்க பஸ் எடுக்க சொல்லி. ஆனா அவருக்கு என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டார். கணக்க வைக்க முடியல. பிளான் பண்ணி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அப்படியே ஒரு பக்கமா சாய்க்க பாக்குறாங்க. ஆனா இங்க என்னன்னா, சினிமா கதை வேற. நீங்க சினிமாவில் ஒருத்தனை அஜித்தையோ இல்லை நீங்க ரஜினியோ இல்லை நீங்க யாரை வேணாலும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு அவங்க ரஜினி ரசிகர்களையோ அவருடைய குடும்பத்தை பற்றியோ இல்லை ரஜினியுடைய மனைவியை பற்றியோ இல்லை ரஜினியுடைய குழந்தைகளை பற்றியோ இல்லை மருமகனை பற்றியோ அசிங்கமாக பதிவு போட்டு ஓடிடலாம். ஆனால் அரசியலை தப்பிக்க முடியுமா? அரசியலில் மாட்டிக்கிட்டு வாங்கிடலாம். அண்ணா நிறுத்துங்கண்ணா, எங்களால் உயிர் பழைக்க முடியல, நிறுத்துங்கண்ணா, எங்களை பாருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே உள்ளதெல்லாம் கத்துனாரு. அண்ணா எங்களை பாருங்கண்ணா, நிப்பாட்டுங்கண்ணா, நீங்கள் நிப்பாட்டுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி கத்துனாரு. விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தில் கிட்டத்தட்ட சுத்தி ட்ரோன் பறக்குங்க. நீதிமன்றம் இருக்கலாம் காரி துப்புது. முதல்ல அக்யூஸ்டே விஜய் தான் அப்படிங்கிறாங்க. நீ அவர் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்குதுன்னு கேட்குறாங்க. விஜய் மேலே பேசிக்கிட்டு இருக்காரு, கீழே அங்கே இருக்கக்கூடியவங்க செருப்பை கொண்டு எரிஞ்சாங்க. அதனால தான் பெரிய போராட்டம் வந்துருச்சுங்க. இங்கே தமிழ்நாட்டின் 3வது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி, அதோட பரப்பு 1000 ஏக்கருக்கு
கண்ணா இது அரசியல், நினைவு வச்சுக்கோங்க. இது சினிமா தியேட்டர் கிடையாது. இது வந்து நீ சொல்கிறது முழுக்க நெரட்டிவ் செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, சுற்றி நியூஸ் மீடியா இருந்துகிட்டு இருக்கு. அது போக ஒன் டோன் பாருங்க, ஏன் விஜய் டோன் எதுவுமே வரல. கத்தி குத்து நடந்துருச்சு, உள்ள 1000 பேர் இறங்கிட்டாங்க, நிறைய பேருக்கு வெட்டுக்காய் இருக்குது, கையை கழுத்தில் பிடிச்சி நெரிச்சிருக்காங்க, மண்டையை பின்னாடி பிடிச்சி இழுத்துருக்குறாங்க, எல்லாம் பேசுனாங்களா. திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ள விட்டுட்டாங்க. உள்ள விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க, மயக்கம் வரத்துக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. ஸ்ப்ரே அடிச்சு எல்லாம் மயக்கம் போட்டு ஒவ்வொருத்தரா விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விழுதுன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஸ்டெடியா நிக்கிற அளவுக்கு அங்க இல்ல, எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்கெல்லாம் ஒரு 10 பேர் அந்த ஒரு குழி இருக்கு அந்த தெருவுல, ஸ்டார்டிங்லயே அந்த குழிகளை தள்ளிட்டாங்க எங்களெல்லாம். சுற்றி ஒன்று ட்ரோன் பறக்கலாம், ஒரு வீடியோ கூட வரல. ஆனால் வீடியோ வந்திருக்கு. உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியாம டே நிப்பாட்றா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடந்துட்டு இருக்கு. உன் முகத்தை பார்க்க 10 மணி நேரம் பசியில கிடந்தேன். ஆனா என் உயிர் போனப்புறம் வாய்க்கரிசி போட கூட நீ வரலையே. ஏமாமா கும்பல்லதான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பாத்துட்டு தான் வருவா. நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க. வீட்டுக்காரம்மா என்னாச்சுன்னு கேட்டேன். வீட்டுக்காரம்மா கடைசி வரைக்கும் தெரியாது, 1 மணி நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சு. முழுக்க வீடியோ கண்ணு முன்னாடி கொட்டி கிடக்கு. ஆனால் கொஞ்சம் முதல் சொன்ன தெரியுமா, நெஞ்சில் ஈரங்கிறது துளி கூட எங்களுக்கு கிடையாது. 41 பேரை காவு வாங்கினது எம்ம வண்டிக்கு என்ன பண்ணுறாங்க, ஆயுத பூஜைக்கு டோன் 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 டோன்னு சொல்லி விளக்கு பூஜை வச்சு கிடக்குறாங்க. மானம் கட்டுவீங்க. தூத்துக்குடியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அலுவலகத்தில் 41 பேருடைய இறப்பிற்கு ஒரு கண்ணீர் அஞ்சலியோ எதுவுமே செலுத்தலை. உன் கட்சிக்காரன் செத்து போனது எதுவுமே செலுத்தலை. எங்கே பண்ணிட்டாங்க, நேராக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு போய் ஆயுத பூஜையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாலி மூடுக்கு போயிட்டாங்க. ஒரு வருத்தம் இல்லை, ஒரு துயரம் இல்லை. 41 பேர் செத்து போயிருக்காங்களா, அது ஒரு அந்த உயிரை தாண்டி ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை சீரழிச்சு விட்டு போயிட்டாங்க. இவங்க இங்கே மட்டும் சீரழிக்கல, நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நம்ம அப்படி எல்லா கூட்டத்திலும் பதிவு பண்ணுங்க எல்லாருமே. இவனை கருவை மட்டும் பண்ணலைங்க, இவன் கால் தர வச்ச அத்தனை இடத்துல மரணம் நடந்திருக்கு. போற இடம் முழுக்கவே இலை விழுத்து விட்டுருக்காரு. அப்படி நீதிமன்றத்துக்கு போகும்போது கூட நீதிமன்றங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், நீதிமன்றத்தை நம்ம அடுக்கடுக்க நம்ம கேள்வி வைக்க போறோம். பிரஸ் மீட்ல பேச தெரியுமா, அவருடைய வழக்கறிஞர் வந்து எங்கேயோ இறக்கக்கூடிய பாடிஸுக்கு உள்ள போட்டு கணக்கு காட்டுறாங்களா அப்படின்னு கேட்டார்களா. நீதிமன்றத்தை போய் கப்பு சிப்புன்னு இருந்துக்கிட்டாங்க. ஒரு வார்த்தை அங்கே போய் பேசவே இல்லை. நீதிபதி கேட்குறாங்க, அவர் வாகனத்தில் ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு, பையங்க மேலே காரை வண்டியை நீ ஏற்றிட்ட, ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, வண்டி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், வண்டியை ஏன் சீஸ் பண்ணலன்னு கேட்குறாங்க. இவங்க எதுவும் ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க. நீதிபதி கொத்தடிமை, நீதிபதி திமுக உடன்பிறப்பு. டே இப்படிலாம் பேசுனீங்கன்னா உளுதிக்கு போட்டுருவாங்கடா. கரூர் மாவட்ட செயலருக்கும் இந்த கூட்டத்துக்கு அனுமதி ஒருங்கிணைப்பது கரூர் மாவட்ட செயலர் தான். நான் கிடையாது சொல்லி புஷியானது ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருக்க 4 வருஷத்துல.
என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே, சரண்டரா தம்பி. அதுதான் என்னடா, தெரிஞ்சோ தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. இந்தா பண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிடுறேன். நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கியே. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. நடக்கு ஏது நடக்கு எதுவுமே தற்கொலை கூட்டங்களுக்கு எதுவுமே தெரியாது. முடிஞ்ச என்ன அரெஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னாரு. அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. இதுதான் தேவையா? முதல்ல வந்து வாய் இருக்குன்னு எதுவும் பேசக்கூடாது. ஏற்கனவே இந்த திமுக அரசு பாசிச அரசுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஸ்டாலின் அடுத்த கூட நானே இறங்கி அடிப்பேன்னா இவ்வளோத்துக்கு என்ன பண்ணுவேன், இவ்வளோத்துக்கு தான் போடுவாங்க. இது கருத்து சுதந்திரம் கிடையாது, இது ரவுடிசம். என் கட்சி இருக்கும் அப்படின்னாரு. கட்சி புஷியானது மாதிரி ஓடி போயிருச்சு. அவரையே கட்சி காப்பாற்ற முடியல. மலையாளி நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. வர்ற வியாபாரத்தை இழுக்குது. யாராங்க பாரு பாரு. அப்பா உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன். என்னப்பா சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. உங்க கட்சி தலைவனே எங்க ஓலியலாம் எங்க ஓடலாம் கிடக்காரு. முழுக்க முழுக்க இவருடைய அந்த தற்குறித்தனமான செயலால தான் இவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்கு. வருத்தமே இல்லை, கூச்சப்பட மாட்டேங்க. நீதிமன்றத்துக்கு போயும் காரி துப்பிட்டாங்க. மேலும் இப்படி ஒரு ஹீரோவை பாட்டி நமக்கு தந்ததற்காக அவர் செய்த கொலைகளை துச்சமாக எண்ணி அவரையும் விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு கோல்டன் குளோப் அவார்டு வழங்க அரசுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நீங்க எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? நான் இதோட விட மாட்டேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். மிஸ்டர் ராஜசேஷன், அது உங்க இஷ்டம். நீங்க எங்க வேணாலும் போங்க, எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போவாதீங்க, ஜனாதிபதி கிட்ட போங்க, இல்ல உங்க வசதிக்கு எங்க போகணுமோ போங்க. ஆனா இன்னைக்கு ராகுல் திவான் ஜெயிலுக்கு போறோம். யூ மே சிட் டவுன். நீதிபதி காரி துப்பின உடனே நீதிபதிக்கு முத்திரை குத்துறாங்க. இந்த கூட்டத்தை வச்சுதான் மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லி தளபதி வந்திருக்காரு. அது எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம வந்து ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. குப்பை கூடங்க இருக்க பயன்படுங்க. குப்பை கூட நீங்கள் தவைக்க சொன்ன அதுக்கு கூட லாக்கி கிடையாது. மனசாட்சி இல்லாத மடையுங்க. கொஞ்சம் கூட அங்கே ஒரு இறப்பு நடந்திருக்க, அங்கே ஒரு பாதிப்பு நடந்திருக்க, தளபதி பொறுப்பேற்கிற அதை தாண்டி சரி நம்மளுக்கு வருத்தம் தெரிவிப்புமே. மனசாட்சினா அது என்ன படம் போகிறோன்னு கேட்பாங்க, அது எங்கே கிடைக்கும் கேட்பாங்க. ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாத அரக்க குணமாக இருக்குது. காரணம் என்ன? அவன் தலைமை அப்படி இருக்காரு. தலைமை அப்படி இருக்கிறதுனால இந்த இருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கும் அதே மனநிலையில் இருக்கிறாங்க. மொத்தத்தில் விஜயை நம்பி யார் எங்கே போனாலும் அதற்கு அவங்களே குழியை தோண்டி வச்சு மேலே பேப்பர் மெதுவாக வச்சு மண்ணை தூக்கி போட்டு புதக்கூலியில் விழுந்து மரண கொகைக்கு போகிறதுக்கு சமம் தான் விஜய் நம்பி போகிறது. எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. என்ன விட்டுருங்க, அவரை காமிங்க, கண்ணுல காமிங்க. ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க? நைட்டே நான் பேட்டிக்கு விழுந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் இல்ல. வீட்டுக்காருக்கு தயவு செஞ்சு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நைட்ல இருந்து நான் தூங்கல, 2 நாள் ஆச்சு.